வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நாளுங்க. ஏன்னா காலையில் எந்திரிச்ச உடனே செம்ம மந்தமாக இருந்தேன்னா, ஸோ அதனால தான் சூப்பரான நாள்னு சொல்கிறேன். ஸோ இதுதாங்க வீட்டோட இப்போ கண்டிஷன் என்னென்னா, நேற்று வேறு ஆர்டர் செஞ்சாங்களா, ஸோ ரொம்ப கஜாலாக இருந்தது. பரவாயில்ல இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. என்னோடய துணி ரொம்ப நாளாக காய போட வேண்டியிருந்ததா, ஸோ அதை வேறு வந்துட்டு காய போட்டு வந்துட்டேங்க. இட்ஸ் ஓகே, இன்னும் காய போட வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிதர்களை சொல்லவில்லை, துணியை தான் சொன்னேன். இட்ஸ் ஓகே. ஸோ இன்றைக்கி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் நடந்தது. எங்கள் அம்மா சாப்பாடு செஞ்சு எனக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. அதையும் எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்கு சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டேன். போனதுக்கப்புறம் அங்கே ஆஃப்டர்நூன் ஒரு பிரேக்கு, அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு ஒரு பிரேக்கு, தென் அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு பிரேக்கு. காலையில் 9:10 வேலைக்கு வருவது, மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது, இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மேட்ரு, காளிப்பட்டி ரசாமி கோயிலுக்கு போயிருந்தாங்க. அதாவது இன்றைக்கி சஷ்டி, ஸோ அதனால் சாமி கும்பிட்றதுக்கு நிறைய பக்தர்கள் வந்திருந்தாங்க. அந்த பக்த கொடிகளாக நானும் இணைஞ்சு லைனில் க்யூவில் நின்று உள்ளார சாமி போய் பார்த்தேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மெய் வேறு என்னோட ஓல்டு கொலிக் வேறு வந்து என் கூட ஜாயின் பண்ணிட்டா, செம்ம ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொன்று செம்ம மேட்டர் பார்த்தீங்கன்னா, அந்த க்யூவில் நின்று எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்த பாருங்கள், அந்த சாம்பார் சாதத்துக்கு அடிச்சிக்கிட்டாங்க பாருங்கள், சரியான மேட்ருங்க. அந்த மேட்டர்லாம் வீடியோ எடுத்து போடவே இல்லை. இவங்க வேறு போகிற வழியெல்லாம் கலைச்சிட்டு வராங்க. இவர் பார்த்தீங்கன்னா சத்யா ப்ரோ, இவர் தான் நம்ம சொந்தம். இவர் பார்த்தீங்கன்னா முன்னா ப்ரோ, இவரும் நம்ம நெருங்கிய சொந்தம். இவன் தான் மெய், இவனும் நம்ம சொந்தம். சரி, எல்லாத்தையும் அடித்து பிடிச்சி பேசி முடித்து வீட்டுக்கு வந்துட்டு எல்லா சாமானத்தையும் பூஜை சாமான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம். அதையும் வாங்கிட்டு வந்துட்டு நம்மளோட சாமி ரூமில் வச்சு அழகு பார்த்துட்டு இருந்தேங்க. அழகு பார்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்க்கலான்னு படுத்தேன் தான். தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே எந்திரிச்சு உட்காந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோடய பாத்திரத்தெல்லாம் எடுத்து, எங்கள் வீட்டில் இருந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு சாப்பாடை தட்டில் போட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் தின்னுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீயை ஒன்றை போட்டு இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே செம்ம மோட்டிவேஷனில் ஒரு இது பண்ணால் திரும்பி செம்ம தூக்குங்க. என்ன தான் நினைக்கிறதுனே தெரியல, செம்ம தூக்கமாக என்னால் முடியல. பார்த்தீங்கன்னா கரண்ட் கண்டிஷன் இதுதான், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். 1 மணி ஆகுது, இன்னும் உட்காந்துட்டு நான் மொபைலில் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டுருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, வேற ஒன்றும் இல்லை, 1 மணிக்கு படுத்துட்டேன். டாடா.